வரப்போகிற சிஎம்சி கவுன்சிலர் எலெக்ஷனில் வந்து 35 வார்ட்லேயும் நாங்கள் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறோம். 35 வார்ட்லேயும் வந்து நாங்கள் ஷீட் போடுறோம். ஏன்னு சொன்னால் நகரசபையில் வந்து நிறைய வந்து பிஜேஎம்எல் ஏரியா வந்து நிராகரிக்கப்பட்டு உள்ளது. அதை வந்து நம்ம நல்ல மாதிரி ஒரு இது வழி கொண்டாடணும்னாக்கா ஜேடிஎஸ்னுடைய சிஎம்சியாக இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லீடர்களும் சேர்ந்து நாங்கள் அதுக்கு தகுந்த வேலைங்களை 35 வார்ட்லேயும் நாங்கள் பயணம் செய்துன்னு இருக்கிறோம். பயணம் செய்து கேண்டிடேட்டுகளை செலக்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம். அந்த செலெக்ஷன் பண்ணி இதை பற்றி நாங்கள் வந்து லீடருங்கிட்ட கூட சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வரப்போகிற எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட வந்து ஹைகமாண்ட் அவங்களுக்கு யார் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள நாங்கள் வேலை பண்ணி அசம்பிளிக்கு 100% நாங்கள் இந்த வாட்டி எம்எல்ஏ கேண்டிடேட்டை அசம்பிளிக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். இது அப்பாஜியினுடைய ஆசீர்வாதம், குமாரனுடைய ஆசீர்வாதம், கண்டிப்பாக கேஜிஎஃப் மக்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த வாட்டி இருக்கும். அந்த அளவுக்கு தெளிவுபடைஞ்சிருக்கிறாங்க தங்கவயல் மக்கள். ಇವತ್ತು ದೇವೇಗೌಡ ಅಪ್ಪಾಜಿ ಅವರ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ಶುಭಾಶಯಗಳು ಹೇಳ್ಕೊಂಡು ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ನಾವು ಎಲ್ಲ JDS ಪಾರ್ಟಿ ಮುಖಂಡರು ಲೀಡರ್ಸ್ ಎಲ್ಲ ಸೇರಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಬಂದು ನಾವು ಒಳ್ಳೆ ಅರ್ಚನೆ ಮಾಡಿ ಅವರು ದೇವರು ತುಂಬ ಆಶೀರ್ ಕೊಡಬೇಕು, ಅವರಿಂದ ಒಂದು ಕರ್ನಾಟಕದಿಂದ ರೈತರಿಗೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದಾಗಬೇಕು ಅಂತ ನಾವೆಲ್ಲ ದೇವ್ರನ್ನೇ ಮುಕ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀನಿ. ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕೂಡ ಅವ್ರು ಬಂದು ಪಾರ್ಲಿಮೆಂಟಲ್ಲಿ ರೈತರಿಗಾಗಿ ಬಂದು ಕೈ ಮುಗಿದು ಎಲ್ಲರೂ ಬಂದು ತುಂಬ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ಈ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೈತರಿಗೂ ನೀರು ಬೇಕು, ಎಲ್ರಿಗೂ ನೀರು ಕೊಡಬೇಕು, ಅದಕ್ಕೆ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಂತ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ತುಂಬ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ಆ ರಿಕ್ವೆಸ್ಟಿಂದ ಕರ್ನಾಟಕ ರೈತರಿಗೂ ಬಂದು ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತೆ, ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತೆ. ಅವರಿಂದ ತುಂಬ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ನಮ್ಮ JDS ಲೀಡರ್ಸ್ಗೆ ಎಲ್ರಿಗೂ ನಾವು ಅವ್ರ ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ನಮ್ಗೆ ಬೇಕು. ಅವ್ರು ಇನ್ನೂ ದೇವರು ಒಳ್ಳೆ ಆಯುಸ್ ಕೊಟ್ಟು ಇನ್ನೂ 100 ವರ್ಷ ಅವರು ಇರಬೇಕಂತ ನಾವು தேவரனை முக்கொண்டிருக்கோம். வணக்கம். நான் வந்து கேஜிஎஃப்பில் வந்து நாங்கள் எல்லாமே சேர்ந்து காலையில் போயிட்டு அப்பாஜி தேவகோட அப்பாஜியினுடைய இது வந்து பர்த்டேக்கு கோயிலில் போய் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அவர் பேரில் அர்ச்சனைலாம் பண்ணி அவருக்கு தேவர் வந்து கடவுள் வந்து ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதம் எல்லா விவசாயிகளுக்கும் வந்து சேரணும். ஏன்னா என்ன சொன்னால் இந்த வயசில் கூட வந்து அவர் கர்நாடகா ரைத்தருடைய அவங்க மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து எல்லா இதையும் வந்து கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினாரு. கர்நாடகா விவசாய மக்களுக்கு எல்லாம் நல்லதாகணும், தண்ணி வேணும், அதை வந்து நீங்கள் எங்களுக்கு அப்ரூவல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசில் கூட வந்து விவசாய மக்கள் மேலேயும் கர்நாடகா மக்கள் மேலேயும் அவர் அவ்வளோ ஒரு அனுதாபம் வச்சுன்னு இருக்கிறாரு. அந்த அனுதாபம் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். JDS கவர்மெண்ட் கண்டிப்பாக வரும். ரைத்தர்களுக்கு என்ன பண்ணணும் அவர் நினைக்கிறாரோ எல்லாமே வந்து அதனால் நான் சொல்லி எல்லா கேஜிஎஃப் தாலுக்குடைய JDSனுடைய எல்லா லீடர்களும் வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம்.